பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை. பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வனத்தில் ஏதுமில்லை, கேபியை பிரித்து விட்டால் சினிமாவில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏணி இல்லை. தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு பாட ஆதாரமில்லை. சார், தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு பாட ஆதாரமில்லை. தெய்வங்கள் எல்லாம் உமக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும்? இலக்கணம் மாறுதோ, இலக்கணம் மாறுதோ, இலக்கியமானதோ. சார், இது விட என்ன சொல்ல முடியும்? नींद ना आए मुझे, चैन ना आए, नींद ना आए मुझे, चैन ना आए, लाख जतन करूं रोका न जाए, सपनों में तेरा, ओ सपनों में तेरा आना जाना, मैंने नहीं जाना, तूने नहीं जाना. तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, अनजाना, ये बंधन अनजाना. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தான் இங்கே பாலச்சந்தர் சாரோட ஆன்மாக்கள் எல்லாமே. அவர் ஆத்மா இங்கே இருக்குது. வணக்கம். நான் இன்றைக்கி ஊரில் இருக்கிறது வந்து பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். போன வருஷம் இருக்க முடியல. ஐ சவுண்ட் லிட்டில் வீக் பிகாஸ் நான் ஒரு 2.5 வீக்ஸாக நேச்சுரோபதிக்கு போயிருந்தேன். சாப்பாடு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஜூஸஸ் தான். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த படம் முதல் பாலச்சந்தர் சாருக்கு பாடினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எந்த பாட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண் குரல் ஜாஸ்தியான பாட்டு அவர் படத்தில் பாடினது நான் தான் நினைக்கின்றேன். சில சம்பவங்கள் சொல்லணும். சகோதரி தனிகாச்சலம் பேசும்போது டிவி ஷோஸ், என் ஷோஸ்க்கு தான் வந்திருந்தாருன்னு. நான் 20 வருஷமாக தெலுங்கில் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டுருக்கிறேன். சின்ஸ் 20 years இட்ஸ் கண்டினியூ. ராமோஜி ராவ் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பாடுதா தீகான்னு சொல்லி. திருப்பதியில் ஃபைனல்ஸ் பண்ணும்போது he has come 3 hours he sat along with me. அவர் ஒரு 3 years back ராமோஜி ராவ் சார் வந்து 80வது வருஷம் சினிமா
அந்த பயணத்தில் வந்து நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைக்கும்போது ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டேக்கிங் ஸ்ரீ பாலச்சந்தர் சார். அன்றைக்கி அவர் பேசின பேச்சு நான் மறக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, தமிழில் நான் பாப்புலர்னு தெரியும்டா, ஆனால் வந்து ஆந்திராவில் இவ்வளவு பாப்புலர்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்கிறார் அவர். Shall I say something? He is more popular in Andhra Pradesh. உண்மை இது. இன்றைக்கும் கூட பாலச்சந்தர் சார் பேர் சொன்னால் எழுந்துச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க அங்கே. விஸ்வநாத் சார் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் எடுத்த ஓ சீத கதை அப்படின்னு ஒரு படம் மூன்று முடிச்சு படமாக பாலச்சந்தர் சார் எடுத்தார். என்கிட்ட சொன்னார், டேய் கொஞ்சம் ட்ராலி புஷ் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு நாள் அவர் அவகாசம் கொடுத்தா ஏதாவது பண்ணுவார்டா. நான் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டு அவார்ட்ஸ் வந்தது. பட் யூ சி when KB sir makes that film in Tamil, it will be entirely different. கடைசி வரலும் அதே பாராட்டு விழாவில் ராமோஜி ராவ் சார் பண்ண விழாவில் சேம் அவர் ஏஜ் குரூப் தான், ஃபியூ மந்த்ஸ் மேபி ஹீ இஸ் எல்டர் டு ஹிம். விஸ்வநாதன் சார் வந்து பாலச்சந்தர் சார் கால் தொட்டு கும்பிட்டு கிளாப் அடிக்கிறதுக்கு இப்போது அவகாசம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் படத்தில் பெரும்பாலாக ஹீரோஸ் பேர் பாலுன்னு தான் இருக்கும். முதல் அவர் பேர், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேர் கிடச்சிது. நிறைய முதல் விஷயங்கள் எனக்கு முதல்ல தமிழில் நடிக்க வச்சது அவர் தான். நாங்கள் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாசாகர் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் ஒரு மைம் பண்ணோம், 15 minutes ஒரு மைம். அதில் நான் ப்ளேபேக் சிங்கராக வருவேன். ப்ளேபேக் சிங்கர் மைம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமான விஷயம். அது பார்த்துட்டு இன்னொரு தடவை இது எங்கேயாவது இருந்தால் சொல்லு, நான் வருவேன்னார். அடுத்த நாள் வந்து சிவாஜி சார் பார்க்குறதுக்காக வந்து வாணி மஹாலில் போட்டோம், அதுக்கும் வந்தார். அதுக்கப்புறம் தான் மனதில் உறுதி வேண்டும்ல எனக்கு அந்த டாக்டர் பாத்திரம் கொடுத்தது. ஆனால் அதில் என்ன தகராறுன்னா, ஒன்லி 4 days 4 நாள் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. 4 நாள் காம்பினேஷனெல்லாம் பெரும்பாலாக சுஹாசினியோடு தான். ஒரு 2 days ஹாஸ்பிட்டல் சைட் சத்யா ஸ்டுடியோவில் போட்டிருந்தோம். ஒன்று மேரிஸ் மேலே இப்போ அந்த சீன் போட்டாங்களே, அது கரெக்டாக அந்த ஷூட்டிங்க்கு ஒரு 4 நாள் முன்னால் எங்கள் அப்பா தவறிட்டார். நான் வந்து அந்த அந்த சடங்குகளெல்லாம் பண்ணுறதுக்கு முட்டை அடித்து சாருக்கு தகவல் அனுப்பிச்சேன். நான் பண்ண முடியாது, பிகாஸ் அதை எடுத்தால் படம் கம்ப்ளீட் ஆகும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்றுமே தகவல் கொடுக்கல. பட் ஹி வெயிட்டட். ஒரு 3 weeks ஆனதுக்கப்புறம் தகவல் வருது, இப்போ பண்ணலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீ ரிக்வெஸ்டட் ஹாசினி. அந்த செட்டும் அப்படியே ஹாஸ்பிட்டல் செட் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு 4 நாள் தான் ஷூட் பண்ணோம். மனதில் உறுதி வேண்டும் படம். அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் எனக்கு வேஷம் கொடுத்தார். இவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது, ஒரு நிமிஷம் முதல் படம் எடுக்க போகிற, உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா? நான் போட்டு அந்த படம் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்க, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி 4 பாட்டு பாடுன்னு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். பட் உன்னுடைய கெரியர் என்ன ஆகும், தயவு பண்ணி உன் ப்ரொடியூசரோட பேசும். சரி சார்னார். பேசுகிற மாதிரி நடித்து அடுத்த நாள் வந்து இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னார். ஸோ அப்படி ஒரு, அது மட்டுமே இல்லாமல் அவர் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ண சிகரம் படம், அதில் எனக்கு மெயின் கேரக்டர் ப்ளஸ் மியூசிக் டைரக்ஷனும் கொடுத்துருக்கார். அந்த பாட்டுகளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாராட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த படம் இவர் இயக்கின படத்துக்காக நான் தான் மியூசிக் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக ஐ வாஸ் ஸோ பிஸி, அத்தனை நாள் என்னால் கொடுக்க முடியல. எனக்கு தெரியாது, நீ வேறு மியூசிக் டைரக்டர் சொல்லு அப்படின்னார். தென் ஐ சஜஸ்டட் மரகதமணி. அழகான மியூசிக் கொடுத்தார் அவர். ஐ டோன்ட் நோ, இது ஒரு ஒரு மியூச்சுவல் அது என்னன்னு சொல்லணும்னு தெரியாது. நான் கடைசியாக அவர் பார்த்தது வந்து அவர் வீட்டில் நடந்த ஒரு சுபகாரியத்தினார். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கும்போது அம்மாவும் அவர் உட்கார்ந்துருந்தார். வாடா இங்கே உட்காரு அப்படின்னாரு. நான் கீழே உட்கார்றேங்க. இல்லை பக்கத்தில் உட்கார், இங்கேயே உட்கார். மற்றவங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கு, என்னோடையே பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல. அவர் இறந்தது அன்றைக்கி கூட நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தேன். பட் ஐ ஹாவ் எ வெரி ஸ்பெஷல் பாண்டேஜ் வித் ஹிம். ஹூ டசன்ட்? எல்லாருமே பேசியிருக்காங்க. அவங்கவுங்க சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமை ஃபீல் பண்ணுறாங்க. ஐ லவ்ட் வாட் குஷ்பு செட். நீங்கள் போட்ட வீடியோவில், தெர் இஸ் நோ வாஸ் ஃபார் பாலச்சந்தர், ஈஸ் வில் பி, அவ்வளோதான். தெர் இஸ் நோ வாஸ். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்கார், இருப்பார்.
அந்த எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். பட் இவர் எடுத்து எல்லாரையும் he made them accept the films and made them successful. एक दूजे के लिए நான் பாடுறதுக்கு லக்ஷ்மிகாந்த் பேரலாலுக்கு விருப்பம் இல்லை. they wanted somebody from Bombay to sing. Ultimately he said, என் படத்துலேயே கேரக்டரு கடைசியில் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவான், அவனுக்கு இவன் தான் பொருத்தம். அது மட்டுமே இல்லை, ஒருவேளை அவன் ஹிந்தி பேசக்கூடிய கேரக்டராக இருந்தால் மை சாய்ஸ் இஸ் பாலசுப்ரமணியம். யார்கிட்ட சொல்கிறாரு? ப்ரொடியூசர் எல்வி பிரசாத் கிட்ட. அவர் அவங்க வேறு ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தென் சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் சேஞ்ச் யுவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு. சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கு இவர் ஹிந்தி படம் முதல் தடவை பாடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங் நேஷ்னல் அவார்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கொடுத்துருக்காரு. கிரேட் விஷனரி. யாரை பற்றியும் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னது நான் கேட்டதே கிடையாது. என்ன அந்த படம் யார் அது? பாலு, அந்த தெலுங்கில் ஒன்று பார்த்தேனே, அது யார் அது? அட்ரஸ் கேட்பார், நம்பரும் கேட்பார், பேசுவார், தேவையே இல்லை. இவர் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கீழே விழுந்திருப்பார் மற்றவங்க எல்லாம் கூட. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு, பெரிய such a genius, a real genius, the real only one director I can say. There were flashes of pans. நிறைய பேர் ஒரு படம் பிரில்லியண்ட்டாக எடுப்பாங்க, அடுத்தது ரொம்ப செப்புன்னு இருக்கும். ஆனால் அவர் என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து காட்டுட்டார், சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னால் என்ன எடுக்க முடியாதோ அப்படின்ற படத்துக்கெல்லாம் வேறு டைரக்டர்ஸ் வச்சு அவர் சொந்த கம்பெனியில் படம் எடுக்க வச்சுருந்தார். அண்ட் ஹீஸ் மியூசிக்கல் சென்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் செத்தாங்க எந்த மியூசிக் டைரக்டர் ஆனாலும் சரி, ஹி வில் ஆல்வேஸ் த்ரோ எ காண்ட்லெட் அட் தெம். எப்படி சார் கம்போஸ் பண்ண முடியும்? கேன் யூ இமேஜின்? கடவுள் அமைத்து வைத்த மேடை, மிமிக்ரி பண்ணணும், அவனுக்கு மனசுக்குள்ளே சோகம் இருக்குது, ஆனால் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் பாடணும், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அவனுடைய சோக கதையை சொல்லணும். இது மியூசிக் டைரக்டர் எப்படி கம்போஸ் பண்ணுவார்? என்னென்ன எஃபெக்ட்ஸ் வைக்கணும், என்ன டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ராடினரி. அது இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் எப்படி இமேஜின் பண்ண முடியும்? இதுக்கு யார் அந்த ஃபீமேல் வாய்ஸ் யார் பாடணும், எஃபெக்ட் யார் கொடுக்கணும்? ஆல்வேஸ் சேலஞ்சிங். சில மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கும் போது அடுத்த நாள் ரெக்கார்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஜுரம் வரும். அந்த மாதிரி பாலச்சந்தர் சார் பேர் சொன்னால் எனக்கு ஜுரம் வரும். சந்தோஷமும் இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும், கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கு வர்ற புகழ், அதுக்கு வர்ற ஃபேம் வேறு எந்த 10 நேஷ்னல் அவார்டு கொடுத்தாலும் வரவே வராது. எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ். ஒரு பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 2-3 பேர் இருக்காங்க. என்ன சார் ஒன்றுமே தெரியலையா? யாரோ ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க. அதில் கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுவிட்டு கருப்பாக இருக்கான் பாரு ஒரு பையன், அவனை பாரு இன்னொரு தடவை என்னார். நான் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ஒரு கம்பம் மாதிரி நின்றுருந்தார் அவர். என்ன சார்ண்ணா? ஒன்றுமே உனக்கு ஒரு உணர்ச்சி வரலையா? ஒன்றுமே இல்லை சார்ண்ணா. வாட்ச் மை லிப்ஸ், டேக் மை வேர்ட்ஸ், பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றான் அவன் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ரஜினிகாந்த். நான் திரும்பி அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், ஏதோ ஒரு மேலே அன்பு ஜாஸ்தி வச்சுருக்காரு அப்படின்னு நினைச்சேன். எவ்வளவு தீர்க்க திருஷ்டி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, என்ன இமேஜினேஷன். ஸோ மேன் ஹூ கேன் ட்ராவல் இன் டு டைம் அண்ட் கெட் இன் டு தி ஃப்யூச்சர் ஆல்சோ. பாஸ்ட் போகிறது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மறந்துட்டோம்னு சொல்கிறோம். பட் ட்ராவலிங் இன் டு தி ஃப்யூச்சர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி நினச்சி எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா, தமிழ் இருக்கிறவர்களும் பாலச்சந்தர் வில் பி தேர், எழுத்து இருக்கிறவர்களும் பாலச்சந்தர் வில் பி தேர், திருக்குறள் இருக்கிறவர்களும் பாலச்சந்தர் வில் பி தேர், அண்ட் பாரதியார் இருக்கும் வரலும், தேங்க்ஸ் ஃபார் ப்ராம்ப்டிங் மீ, ஹீ வில் பி தேர். எனக்கு யாருக்குமே நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி. எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? இவ்வளோ நேரம் உட்காந்துங்களேன்னு, இதை விட ஏதாவது வேறு காரியக்கிரமத்தில் உட்காந்து என்ஜாய் பண்ண முடியுமா? இது துக்கம் கொண்டாட வேண்டிய விஷயம் கிடையாது, ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு மேதை பற்றி அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பகிர்ந்துக்கலன்னா இந்த விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றுமே கிடைக்காது. சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க பேசலாம். somebody was suggesting it. I really appreciate it. Make it a faculty in the curriculum.
ஸ்கூல்ஸில் காலேஜில் வந்து ஃபில்ம் மேக்கிங் மட்டும் அந்த டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குற காலேஜஸில் மட்டும் இல்லை. ஒரு படம் பார்த்து அப்ரிசியேஷன் என்ன, ஹவு அட்வான்ஸ்ட் அண்ட் ஹவு பியூட்டிஃபுல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், டயலாக்ஸ் எல்லாம் எப்படி சொல்ல முடியும், சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும், எவ்வளோ ஆழமாக இருக்கும், வாட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவர் காமிச்சிருக்கார். ஒரு ஜன்னல் கம்பி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதும் பின்னால் என்ன மூமெண்ட் ஆகணும், கை எப்படி அசையணும். அண்ட் இஃப் யூ ஹவ் சீன் தட் அபூர்வ ராகங்களில் கடைசியில் க்ளோஸ் ஷாட் ஆஃப் ஸ்ரீவித்யா, all the expressions are Balachandra's expressions. He will act and show everything. அவர் மேனரிசம்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரியும். எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாட்டு மாதிரி. சுபஸ்ரீ நீங்கள் சொன்னீங்களே வாட் எ வெயிட்டிங், அது ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ண பாட்டு கிடையாது. சிங்கப்பூரில் மற்ற ரெக்கார்ட் பண்ணின பாட்டெல்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரே ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அது குவிச்சு எடிட் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போட்டு விஸ்வநாதன் விஸ்வநாதன் சார் ஒரு பாட்டு வேணும்னு. ஹி கால் தி சிங்கர்ஸ், ஹி கால் தி மியூசிஷியன்ஸ், ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கம்போஸ் பண்ணி அந்த லெங்க்த்துக்கு கரெக்டாக ஷூட் பண்ணும்போது வாட் எ வெயிட்டிங். டைரக்டர்னு ஒரு சீட் எனக்கு வந்து கிடச்சிருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான். இப்போ இந்த சீட்டை காப்பாற்றுறதுக்கு உதவுறதும் அவர் தான். எனக்கு வந்து அவர் கேபி சார் வந்து அதாவது ரொம்ப அணுக்கமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 18 மணி நேரம். மாமி கூட அவ்வளோ நேரம் அவரோட இருந்திருக்க மாட்டாங்க, நாங்களாம் இருந்திருக்கோம். அதனால் அவர் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து எந்த காலத்துலேயும் நான் வந்து நம்புறதில்லை. இந்த மேடையில் கூட அவர் இங்கே எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு எப்பவுமே அது இருந்துக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச, அதாவது அவருடைய வித்தைகளை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அவர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருடைய பெட்டர் ஹாஃப் அவங்கக்கிட்ட அவர் வந்து பேசுவாரா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹெட் நாடிங்கோட அப்படின்றவார். புஷ்பா மேடம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப, அதாவது அவங்கள கேட்காம அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்கள வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாரா அப்படின்னா அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதுவும் வந்து ஒரு சம்பிரதாயமாக பேசுவார். கேபி சார் வந்து படம் டைரக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், டைலாக் எழுதி பார்த்துருக்கோம், நம்ம பாடி பார்த்துருக்கோமா? நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்குறீங்க. ஆனால் அவர் பாடுவார். அவருடைய படங்களில் எஸ்பிபி சார் குரல் வாயிலா. அப்படிப்பட்ட எஸ்பிபி சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, பாலுவா அதோடு நிறுத்திக்குவார் அவர். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நடராஜ் சார் இருக்கார், நடராஜா அவ்வளோதான், இந்த இதோடு தான் இருப்பார். முத்துராமன் சார் இருக்கார். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஹெட் நாடிங்கோட முடிச்சுக்குவார். பட் இந்த இடத்துல இருந்தார்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே கார்த்திக் சுப்ராஜ் எங்கே அப்படின்னு கேட்பார். கார்த்திக் சுப்ராஜை இந்த மேடைக்கு வர வச்சோ அல்லது அவர் கூப்பிட்டோ சொல்லுவார், இந்த இறைவி படம் வந்து ரொம்ப பிரமாதம்பா, நல்லா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பாராட்டி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதாவது புது டேலண்ட் எங்கேருந்து எப்போ உருவானாலும் அதை வந்து உச்சி வந்து முதல்ல பாராட்டுறது வந்து அவர் தான். அந்த குவாலிட்டி தான் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பிடிச்சது. அது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும், அதாவது ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வசந்த் சார். அதாவது நாங்கள்லாம் கூட கொஞ்சம் விலகி அப்பப்போ பயந்து இது பண்ணுவோம். பட் வந்து அவர் மட்டும்தான் இந்த அவர் சொன்ன மாதிரி 30 வருஷமாக கேபி சார் வந்து இருந்தாலும், இப்போது அவர் இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலும் என்றைக்குமே வந்து அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்ருக்கிறவர் வந்து அவர் தான். அவர் நினச்சி எனக்கு வந்து பல சமயங்கள் எனக்கு பொறாமை கூட உண்டு. பட் அவர் எனக்கு சீனியர், அவருக்கு இல்லாத உரிமை எனக்கெல்லாம் வந்துட போகிறது கிடையாது. இந்த வாய்ப்பு கொடுத்த வசந்த் சாருக்கும் கேபி ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் பாலச்சந்தர் காலத்தில் வாழ்ந்தோம், பெருமையாக இருக்கும். பாலச்சந்தருடைய கவிதாலயம் கம்பெனியில் 5 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை,
பாலச்சந்தர் சார்கிட்ட போய் படம் பண்ண போகும்போது நான் பயந்தேன். நீ ஏன் பயப்படுறான்னு தெரியும். நடராஜன் சார் தான் என்னை கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாரு. நீ ஏன் பயப்படுறான்னு எனக்கு தெரியும், நான் டைரக்டரு, தலையிடுவேனான்னு நினைக்கிறியான்னு எனக்கு தெரியுதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், உங்கள்கிட்ட வந்து படம் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குண்ணே. ஒன்றும் பயப்படாத, ஏவிஎம்முக்கு எப்படி செய்கிறியோ, பஞ்சனுக்கு எப்படி செய்கிறியோ அது மாதிரி இந்த கணத்தில் டைரக்ட் பண்ணு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உன் கையில் கொடுப்பேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன், எல்லா பொருளும் பார்த்து ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்ப்பேன்னு சொன்னார். 5 படத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்த்தாங்கிறத ஒரு டைரக்டர் கொடுத்த சுதந்திரம் எப்படிங்கிறத இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இங்கே எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை டைரக்டர்ஸ் வந்தாங்க, எத்தனை நடிகர்கள் வந்தார்கள் சொன்னாங்க. அதுலேயும் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏன்னா நான் இயக்கிய படங்கள் 70 படங்கள், அதில் 25 படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், 10 படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அதே போலவே நடிகைகளில் சுஜாதா, பிரியா, படாபத் ஜெயலட்சுமி அவங்க எல்லாருமே என் படங்களில் நடித்தாங்க. ஆகவே பாலச்சந்தர் சார் இல்லைன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்க மாட்டார், உலகநாயகன் கமலஹாசன் கிடைச்சிருக்க மாட்டார், அதில் நடித்த பல நடிகர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் சார் கையில் போய் மோதிர கையால் கொட்டுப்பட்ட உடனே அடுத்து வந்து சேர்ற இடம் எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லி எனக்கு இந்த நடிகர்களெல்லாம் கொடுத்த அந்த பெருமகளை இரு கரம் கூப்பி நான் வணங்குகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஆகவே இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, அந்த மனிதனைப் போல வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அவர் மாதிரி உழைச்சவர் யாரும் இல்லை, கிரியேட்டிவ் யாரும் இல்லை. சில நேரத்தில் அம்மாவுக்கு தெரியும், ராத்திரி 2 மணிக்கு ஏதோ ஒரு தாட் வருதுன்னு நினைச்சிட்டு போய் எழுதிட்டு உட்காந்துருப்பார். அதுதான் படைப்பாளி. ஆக இப்போ எல்லாம் வந்தோம் போனோம் அப்படின்னு போகிறாங்களே தவிர அவர் மேலே நினைச்சிருந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு இயக்குநருங்கிற முறையில் வருகிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாலச்சந்தரை பற்றி பேசும்போது அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள். சரணை போல, வசந்தை போல 10 டைரக்டரில் 100 டைரக்டர்கள் இந்தியாவுக்கு கிடைப்பார்கள். ஆகவே பாலச்சந்தர் நம்முடைய ஆசிரியர் மட்டுமல்ல, நம்முடைய வழிகாட்டி, உதாரண மனிதன், ரோல் மனிதன் என்று சொல்லிக்கொண்டு, அவர் எங்கேருந்து பிறந்தார், எங்கேயோ ஒரு திண்ணையில் நாடகம் போட்டு இருந்தார் கிராமத்தில். அவர் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் லட்சியம் லட்சியம் லட்சியம்னு சினிமாவே லட்சியமாக வச்சுக்கிட்டு தான். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திணியராக பெறுங்கிற கூட சொல்லி, நான் லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நாம் நிச்சயமாக லட்சியத்தில் வெற்றி பெறுவோம். அதற்கு சாட்சியான மனிதர் பாலச்சந்தர் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கேபி சாரை நான் என்னோட தந்தையாக தான் நான் பார்த்துருக்கேன். புன்னகை மன்னனில் ஒரு கிளாசிக்கல் சாங் பார்த்துருப்பீங்க, ரேவதி சாங். அதில் பாலச்சந்தர் ரகுமாஸ்டருக்கு ஷூட்டிங், வேறு ஷூட்டிங் இருந்தது. பாலச்சந்தர் சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்றேன், குற்றாலத்தில் சாங் இருக்குது. ஐயோ ரகு, சின்ன பொண்ணெல்லாம் போய் அமுச்சு விட்ருவிய, ஸ்கூல் பண்ணுற பொண்ணு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? இல்லை கம்போஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எனக்கு நான் சேம் ரொம்ப துருன்னு இருப்பார், என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவார் கேபி சார். அது கூப்பிட்டு அது ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போதும் சாயங்காலம் 4 o'clock வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்துக்கு வந்தார். நான் ஸ்டாப் 6 minutes நான் ஸ்டாப். நான் ஆடி காமிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ரவுண்ட் சுற்றிக்கிட்டே இருப்பா ரேவதி, நீங்கள் பார்த்துருப்பீங்க விடிகால வரைக்கும். ஆனால் ஆன் ஸ்டேஜில் நான் அவருக்கு நான் ஸ்டாப்பாக 25 ரவுண்ட் சுற்றி நான் கீழே விழுந்தேன். அப்படியே எந்திரிச்சு என்னை கட்டுப்பிடிச்ச, ரகு நீ வேணாடா, எனக்கு இந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ குற்றாலத்தில் ஷூட்டிங் பண்ணும் போதும் அவரை என்னையை டெஸ்ட் பண்ணுறாரு. க்ளோஸ்அப் ஷாட் வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் காமி அப்படின்னு டக்குன்னு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணுவா, ரேவதி பண்ணுவாங்க. இது பார்த்தா அது இன்னொன்று பண்ணேன். ஸோ என்னையே டெஸ்ட் பண்ணார், அதாவது இவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு. ஸோ அந்த புன்னகை மன்னனில் அவர் என்னை டெஸ்ட் பண்ணார், புது புது அர்த்தங்களை என்னை மாஸ்டர் ஆக்கினார். பியூட்டிஃபுல். எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி. கண்டிப்பாக 9 o'clock கால் ஷீட்னால் நாங்களாம் 8:30 போய் உட்காந்துருவோம், ஒரு சவால் மாதிரி. அதே மாதிரி அந்த டிசிப்ளின் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பாருங்கள். இப்போல்லாம் கிடையவே கிடையாது சார், எந்த ஷூட்டிங்கில் பார்த்தா எதுவுமே கிடையாது. எல்லோரும் போய் கேரவேனில் உட்காடுறாங்க, எல்லோரும் இதுக்கும். பாலச்சந்தர் சார் இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் சீரியலுடைய சாங் எடுத்தவன் நான். ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் அவர் கூட இருந்தேன். ஃபோன் பண்ணாருன்னா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை சார். பாலச்சந்தர் சார் திடீர்னு அவரே ஃபோன் பண்ணி கலைஞர்க வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி லைஃப்பில் மறக்க முடியாது அழகன். அவர் நான் ஹைதராபாத், ஆனால் அவருடைய ஷூட்டிங் மட்டும்தான் நான் எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன். எந்த ஷூட்டிங் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும்
பாலச்சந்தர் சார் ஷூட்டிங்னா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எங்கே இருக்கேன்? ஹைதராபாத்தில் இருக்கேன் சார். நைட்டு வந்து மீட் பண்ணோம். நாளைக்கு சாங் இருக்குது. பொய் சொல்லிவிட்டு அங்கே போய் பல பொய்கள் சொல்லி இறங்கி வந்துட்டேன். சென்னை காலையில் ஷூட்டிங். பானுப்பிரியா மேடம் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே லாஸ்ட்டில் டேம் இட் ஐ லவ் யூன்னு சொல்லுவாள். வந்தார். அது உன்னால் தான் முடியும், இதுதான் வசனம் வச்சுக்கோ, நீ இதை ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிக்கோ, நீயே ஜதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, லஞ்ச் கொடுக்குறேன் 3 மணிக்குள்ளே பானுப்பிரியாவுக்கு நீ ரிஹர்சல் கொடுத்துரு, ஒரே டேக், வசந்த் சொன்ன மாதிரி ஒரே டேக்கில் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டைலாக் வேறு, அதில் நம்ம ஜதி சேர்க்கணும். அதில் இன்பிட்வீனில் சலங்கை என் உயிர் சொல்லும்போது நடுவில் அந்த சலங்கை சவுண்ட் கேட்டுட்டு அந்த உயிர் டைலாக் சொல்லணும். 2 o'clock மேலே நான் வசந்த் எல்லாம் ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்தோம். பானு பிரியா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. வந்து உட்காந்தார், ஒரே ஷாட் ஓகே ஆச்சு. உடனே என்னை இப்படி கட்டி பிடிச்சார். அதே மாதிரி கோழி கூவும் நேரமாச்சு வந்து அவர் சொன்னார், கலா இது கதை, நீ ரிஹர்சல் பண்ணிட்டு தான் அதை பார்த்து தான் நான் ஷார்ட் வைக்கணும். அப்போ நடராஜன் சார் இருந்தார் ஆஃபீஸில். சரி சார் சொல்லிட்டு 1/2 மணி நேரத்தில் நான் கடகடன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்போஸ் பண்ணிட்டேன் என்னோடய அசிஸ்டண்ட்டை. ஐயோ கேபி சார் ரிஹர்சலே பார்க்க மாட்டார், பார்க்குறாரு, நீ கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நடராஜன் சார், கேபி சார் எல்லாம் இருக்காங்க. அந்த சாங் தெரியும் உங்களுக்கு, அது கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, அது ஒரே பல்லவி, ஒரே ஒரு சரணம் தான். அந்த பல்லவி ரிப்பீட் ஆகும். அந்த கதை லாஸ்ட்டில் ஒரு பிட்டு முட்டியில் ஆடி ஆடி வந்து அப்படியே அழுவா அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு. ரிஹர்சல் பார்த்து இவங்க 2 பேருமே கை தட்டினாங்க, நடராஜன் சாரும் கேபி சார். அதுதான் எனக்கு வந்து கிடைச்ச நேஷ்னல் அவார்ட் சொல்கிறது பெரிய ஹீரோவோட நடிக்கிறது, ஒர்க் பண்ணுறதோ ஒரு பெரிய ஹீரோயினோட ஒர்க் பண்ணுறதோ கிடையாது. பெரிய டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க்கர். அதே மாதிரி பாலச்சந்தர் சாரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அஞ்சலி படம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் இந்த படம் உன்னை கொஞ்சம் கேரக்டர் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் கேமரா கீழே அந்த பேட்டரியில் தான் உட்காருவேன். கரெக்டாக அது மீனாட்சி சேஷாத்திரியும் அதுலேயும் அவர் கரெக்டாக உட்காந்துருவாங்க. ஸோ இன் அண்ட் அவுட் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கார். இஸ் அ கிரேட் மேன். ஆனால் நம்ம நினைப்போம் வாழ்க்கையில் வந்து 2-3 பேருக்கு வந்து மரணமே இருக்காது. அதில் நான் நினச்சது ரகு மாஸ்டர் அண்ட் கண்டிப்பாக என்னோடய கேபி சார். அவர் மரணம் வந்து பயங்கரமாக என்னை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு என்னை இறக்க வச்சிருச்சு. ஆனால் இஸ் அ கிரேட் மேன். சினிமா சொன்னாலே கேபி சாரோடைய முகம்தான் வரும் தவிர வேறு எந்த முகமும் வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கேபி சாரோட படத்தை பார்க்கணும். அவரோட டைரக்ஷன் ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை கூட ஏற்றுப்பார். அதுமாதிரி சாங்ஸ் அவர் ரசிப்பார். நம்மளாம் ஆடுறதை பார்த்து அப்படியே ரசிப்பார். அந்த கோழிக்கும் நேரமாச்சு அதில் டான்ஸ் நான் ஆடினோடனே நீ பண்ணுற மாதிரியே தான் பானு பண்ணணும் சார், பானு பிரியா பெரிய டான்ஸ் நீ பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாட் மட்டும் 12 டேக் ஆச்சு. ஸோ கேபி சாரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த உள்ள கால் வைக்கும் போதே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா அவர் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். சொல்லுவாங்க நீங்கள் நல்லா அழகாக பேசுகிறீங்கன்னு. எல்லாம் கற்றுக்கிட்டது கேபி சார்கிட்ட தான். யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார், எல்லாரையுமே பாராட்டுவார். எங்கே போனாலும் எல்லாரையும் ஷோல்டர் போட்டு பாராட்டுவார். நீ நல்லா வருவேன், நீ நல்லா வருவேன். அந்த நல்லா வருவேன் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும் போதும் கண்டிப்பாக அது 10ல் 9 பழிக்கும், 1 பழிக்காட்டி கூட. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இஸ் அ கிரேட் மேன். இப்போ இருக்கிற டான்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ தெரியல. ஐ எம் ஏ லக்கியஸ்ட் பர்சன். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நான் எத்தனையோ படங்கள் இப்போ வரைக்கும் சீரியல் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா என் ஃபேமிலியில் கண்டிப்பாக நான் ரகு மாஸ்டர் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ரகு மாஸ்டரும் கமலும் சேர்ந்து டான்ஸ் டைரக்ட் பண்ணது அவர்கள் படம். 2 பேரையும் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. இந்த டைமில் ரகு மாஸ்டர் சார்பிலையும் அவருக்கு வந்து நான் இது பண்ணுறேன். ஃபவுண்டேஷனில் நானும் ஒருத்திங்க, நீங்கள் நான் மறந்துடாதீங்க. ஏன்னா அவருக்காக சேவை செய்ய நான் லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன் கண்டிப்பாக.